என் பேர் சரஸ்வதி, ஒய்ஃப் ஆஃப் நடராஜன். இங்கே அக்கனாக்கம்பாளையம் டூரு. எங்கள் தோட்டத்து பேர் வந்து செட்டியார் தோட்டம் சரஸ்வதி. நான் 1 ஏக்கராவுக்கு மக்காசோளம் பயிரிட்டுருக்கிறேன். நல்லா பக்குவத்துக்கு வரையில் காற்று பண்ணைங்க நிறைய 10-20 பன்றி வந்து உள்ளே பூந்து ரொம்ப சேதாரத்தை பண்ணிடுது. அதாவது 5 நாள் தொடர்ச்சியாக காட்டுக்குள்ளே வந்து சேதாரம் பண்ணிடுது. நான் வந்து மணிகாரருக்கு முதல் சொன்னேன். அப்புறம் விவசாய சங்க தலைவருக்கு சொன்னேன். அவங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மணிகாரர் வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு என்கிட்ட சிட்டா அடங்கலை எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அவங்க மூலியமாக யூனியன் ஆஃபீஸுக்கு போனேன். போகும்போது அவங்க ஒரு ஹிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தாங்க. நேற்றுக்கு வந்து அதைய ஒரு 5-6 பேர்த்த வச்சு அதைய சரி பண்ணி நல்லா அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணினேன். நேற்றுக்கு நைட்டே வந்து பன்றி வரல. இன்றைக்கி வந்து ஃபாரஸ்ட்லேருந்து நேற்றுக்கு 2 பேர் வந்தாங்க. அவங்க பார்த்தாங்க. நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் அதை சுடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு அனுமதியை கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அது இன்னும் ட்ரைனிங் கொடுக்கல. நாங்கள் யானையெல்லாம் கூட இது பண்ணிக்கிறோம், பண்ணி வந்து எங்களால் பண்ண முடியாது. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதாலனாலும் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நேற்றுக்கு. அப்புறம் இன்றைக்கி யூனியன் ஆஃபீஸ்லேருந்து 3 பேர் வந்தாங்க. அவங்க பார்த்தாங்க. நாங்கள் வந்து இதுக்கு மானியமோ அல்லது ஏதாவது இழப்பீடோ கொடுக்க முடியாது. உங்களுக்கு வந்து இதில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் கொடுப்பாங்க. மணிகாரர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் அங்கே போய் அந்த உங்களோட சிட்டா அடங்கல் பட்டா உங்களோட ஃபோட்டோவு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த 1 ஏக்கராவுக்கு 40,000 ரூபா வரையில் செலவு பண்ணியிருக்கேன். பூராமே நஷ்டமாயிருச்சு. இது வந்து கவர்மெண்ட் எனக்கு பார்த்து ஏதாவது பண்ணி கொடுக்கணும். இனிமேலுனாலும் எனக்கு வந்தது இல்லாமல் இனிமேலுனாலும் யாருக்கு வராமல் அந்த பன்றியினால் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.